வணக்கம். இன்றைய நாள் 22/1/2026 வியாழக்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் பாஸ்கரலிங்கம் பார்த்திபன். பனேசியா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் எழுத்து மூல பிரதி மற்றும் குரல் பதிவை சமர்ப்பிக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியம் ஒழிக்கும் சட்டமூலத்தை எதிர்த்து 4 மனுக்கள் தாக்கல். வரலாற்றில் மிகப்பெரிய அளவிலான போதைப்பொருள் கடந்த ஆண்டில் பறிமுதல். ஜம்மு காஷ்மீரில் 200 அடி பள்ளத்தில் கவிழ்ந்த இராணுவ வாகனம், 10 வீரர்கள் உயிரிழப்பு. ஊடகங்களின் அத்துமீறல்களினால் தனது தனி உரிமை மீறப்பட்டதாக இளவரசர் ஹரி குற்றச்சாட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். திருகோணமலை புத்தர் சிலை சம்பவம் தொடர்பாக பலாங்குடை கசபதேரர் உட்பட 2 பிக்குகளை விளக்கமறியலில் வைக்குமாறு திருகோணமலை நீதவான் நீதிமன்றம் கடந்த 19ஆம் நாள் பிறப்பித்த உத்தரவின் எழுத்து மூல பிரதி மற்றும் குரல் பதிவை உடனடியாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. தங்களை விளக்கமறியலில் வைப்பதற்கு எதிராக கசபதேரர் உள்ளிட்ட பிக்குகள் தாக்கல் செய்த ரீட் மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இதற்கமைய இந்த மனுவை மீண்டும் பரிசீலனை செய்வதற்காக இன்று பிற்பகல் 1:30 மணிக்கு அழைக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதிய திட்டத்தை ஒழிக்கும் சட்டமூலத்தை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் 4 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவின் நகலும் நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாக சபாநாயகர் கலாநிதி ஜெகத் விக்ரமரத்ன இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பு பிரிவின்படி மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக சபாநாயகர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கான சட்டமூலம் ஜனவரி 7ஆம் நாள் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் கலாநிதி ஹர்சன் நாணயக்காரவினால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. சட்டமூலத்தை சவால் செய்யும் மனுக்களை சமர்ப்பிப்பதற்கு அந்த தேதியிலிருந்து 14 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. சட்டமூலம் மீதான 2ஆம் வாசிப்பு விவாதம் அடுத்த மாதம் இறுதியில் நடைபெற உள்ளது. சட்டமூலம் இயற்றப்பட்டதும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 512 பேரின் ஓய்வூதிய உரிமைகள் ரத்து செய்யப்படும். சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட 1,65,200 வெளிநாட்டு சிகரெட் குச்சிகளை வைத்திருந்த குற்றச்சாட்டிற்காக 47 வயதான நபர் ஒருவர் வெள்ளம்மப்பிட்டி பகுதியில் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டுள்ள சிகரெட் குச்சிகளின் பெறுமதியானது 16.52 பில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை இராணுவம் மற்றும் ராஜகிரிய காவல்துறை விசேட அதிரடிப்படையினர் இணைந்து நடத்திய நடவடிக்கையின் போது இந்த கைது முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெள்ளப்பிட்டிய காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். அண்மைய வரலாற்றில் சட்ட அமலாக்க அதிகாரிகளினால் மிகப்பெரிய அளவிலான போதைப்பொருள் தொகை 2025ஆம் ஆண்டில் கைப்பற்றப்பட்டதாக உதவி காவல்துறை அத்தியட்சகரும் காவல்துறை ஊடக பேச்சாளருமான FU வுட்லர் தெரிவித்துள்ளார். போதைப்பொருட்கள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கான தேசிய செயற்பாட்டு திட்டத்தின் முன்னேற்றத்தை எடுத்துக்காட்டுவதற்காக இன்று காலை அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். 2024ஆம் ஆண்டில் ஹெரோயின், கஞ்சா, ஐஸ், அசீஸ் மற்றும் கொக்கைன் உள்ளிட்ட மொத்தம் 10,871 கிலோகிராம் போதைப் பொருட்கள் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. அதே நேரம் 2025ஆம் ஆண்டில் மொத்தம் 23,692 கிலோகிராம் போதைப் பொருட்கள் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். வேக கட்டுப்பாட்டை இழந்து வாகனம் விபத்துக்குள்ளானதில் 3 காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த விபத்து இன்று 22/1/2026 காலை 9:30 மணியளவில் பரந்தன் பூநகரி வீதியில் இடம்பெற்றுள்ளது. குறித்த வீதியூடாக கிளிநொச்சி நோக்கி பயணித்த வேன் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து குடமுருட்டி பாலத்தில் மோதி குடை சாய்ந்துள்ளது. விபத்துக்குள்ளான குறித்த வாகனத்தில் பயணித்த 3 காயமடைந்த நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து தொடர்பான விசாரணைகளை கிளிநொச்சி காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட்ட நாட்டின் பல பகுதிகளில் நிலவும் குளிரான வானிலை காரணமாக அதிகுறைந்த வெப்பநிலை எதிர்வரும் 27/1/2026 வரை சற்று உயர்வடையும் என யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் தெரிவித்துள்ளார். அதேவேளை எதிர்வரும் 29/1/2026 முதல் மீண்டும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில பகுதிகளுக்கு சற்று மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது.
குறிப்பாக வங்காள விரிகுடா இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் சிறிய அளவிலான வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. இது வடமேற்கு திசை நோக்கி நகர்கின்றது. இதன் காரணமாக நாளை 23/1/2026 முதல் எதிர்வரும் 27/1/2026 வரை வடக்கு கிழக்கு உபா மத்திய மேற்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களுக்கு பரவலாக மிதமான முதல் சற்று கனமான வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. எனவே நாளை முதல் நெல் அறுவடை செயற்பாடுகளை மேற்கொள்ளும் விவசாயிகளுக்கு, நெல் உலரவிடும் விவசாயிகளுக்கும் இந்த மழை நாட்களை கருத்தில் கொண்டு செயற்படுவது சிறந்தது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தொடர்வது இந்திய செய்திகள். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் தோடா மாவட்டத்தில் உள்ள படேர்வா பகுதியில் 200 அடி ஆழமுள்ள பள்ளத்தாக்கில் ராணுவ வாகனம் ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்தில் குறைந்தது 10 ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளதுடன் 7 பேர் காயமடைந்ததாக இந்திய ஊடக செய்தி வெளியிட்டுள்ளன. மொத்தம் 17 வீரர்களை ஏற்றிச் சென்ற ராணுவ வாகனம் உயரமான ஒரு பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்த போது அதன் சாரதி கட்டுப்பாட்டை இழந்ததன் காரணமாக 200 அடி ஆழமான பள்ளத்தாக்கில் கவிழ்ந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தற்போது ராணுவம், ஜம்மு காஷ்மீர் காவல்துறையும் இணைந்து மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றன. தொடர்வது உலகச் செய்திகள். அசோசியேட் நியூஸ் பேப்பர்ஸ் நிறுவனத்திற்கு எதிராக தொடரப்பட்ட சட்டவிரோத தகவல் சேகரிப்பு வழக்கில் இளவரசர் ஹரி லண்டன் உயர்நீதிமன்றத்தில் உருக்கமான வாக்குமூலம் ஒன்றை வழங்கியுள்ளார். அதில் தனது மனைவியின் வாழ்க்கை ஊடகங்களினால் பெரும் பாதிப்புக்குள்ளானதாகவும் தனது தனியுரிமை மீறப்படுவதை ஏற்க முடியாது என்றும் அவர் நீதிமன்றத்தில் வாதிட்டுள்ளார். கடந்த 1993 முதல் 2011 வரையிலான காலகட்டத்தில் பத்திரிகைகள் மேற்கொண்ட ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்காக அவர் பொறுப்பு கூறலை வலியுறுத்துகிறார். இதேவேளை குறுக்கு விசாரணையின் போது தனது விரக்தியை வெளிப்படுத்திய ஹரி சிறுவயது முதல் ஊடகங்களினால் தனது தனிப்பட்ட வாழ்க்கை வணிகமயமாக்கப்பட்டதை கடுமையாக சாடியுள்ளார். இந்நிலையில் இந்த போராட்டம் வெறும் இழப்பீட்டிற்கானது மட்டுமல்லாமல் ஊடகங்களின் தவறான அணுகுமுறைக்கு எதிரான ஒரு நீதிக்கான குரலாகவும் இது பார்க்கப்படுகிறது. இளவரசர் ஹரி மற்றும் பல முக்கிய பிரமுகர்கள் இணைந்து முன்னெடுத்துள்ள இந்த வழக்கு ஊடக அறம் குறித்த கேள்வியை எழுப்பியுள்ளது. இத்துடன் பனேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பனேசியா தமிழ் நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நேரலையில் www.panesiatamil.tv என்ற இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சியை பார்வையிடலாம். நன்றி, வணக்கம்.